குழந்தைகளுக்கு மறுபெயரே மகிழ்ச்சி தாங்க. குழந்தைகளை பற்றி பேசினாலும் குழந்தைகள் விளையாடுறத பார்த்தாலும் நமக்கு நம்ம அறியாமலே ஒரு மகிழ்ச்சி தொற்றிக்கும். அதுவும் ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பாவும் தன்னை போல மகிழ்ச்சியா இருக்கிறாரு, தன்னோட விளையாடுறாரு அப்படின்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் அந்த குழந்தைக்கு இருக்கவே முடியாதுங்க. ஆக இந்த வீடியோவில் மகிழ்ச்சியை விரும்புகிற அப்பாக்கள், குதூகலமா தனது குழந்தைகளையும் குடும்பத்தையும் வைக்க விரும்புகிற அப்பாக்களுடைய குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. முதல்ல அவங்களுடைய அடிப்படையான இயல்பு எப்படி இருக்கும், குழந்தை வளர்ப்புல என்னென்ன நேர்மறையான எதிர்மறையான பண்புகள் அவங்க வெளிப்படுத்துவாங்க, என்னென்ன அவங்க இயல்புகள்ல மாற்றங்கள் கொண்டு வந்தா உண்மையிலே அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு மிகச்சிறந்ததா மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதியும் எனக்காக நீ கவிஞன் பாடின பாட்டை இந்த மாதிரிப்பட்ட அப்பாக்களுக்காக தாங்க. எப்போதுமே உற்சாகமா இருக்கிற அப்பாக்கள், எப்பவும் வளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க, ஜாலியா பேசுவாங்க. ஆகவே அவர்களை சுற்றி எப்பவும் ஒரு நண்பர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான சூழல்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. திருவிழாக்கள் கொண்டாட்டங்களை நல்லா விரும்புவாங்க. அந்த மாதிரிப்பட்ட சூழல்களை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. வேலைக்கு லீவு போட்டுக்கிட்டு திருமணமா இருந்தாலும் சரி, திருவிழாவா இருந்தாலும் சரி, அங்க முன்னால நின்று அதை என்ஜாய் பண்ணுவாங்கங்க. வார இறுதி நாட்கள்ல வேலை முடிஞ்சு விடுமுறையில இருந்தாங்கன்னு சொன்னா நண்பர்களோட தான் அவங்கள பார்க்க முடியும். எப்பவும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றது, பார்ட்டி நடத்துறது, இந்த மாதிரிப்பட்ட கலாச்சாரம் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்காங்க. தினமும் சம்பாதிக்கிறது 500 ரூபாயா இருந்தாலும் ஒரு லட்சாதிபதி கொண்டாடுறது போல ஒரு உணர்வை ஊர் மக்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய ஆளுமை எப்படி, வாழ்ற நாட்களை மகிழ்ச்சியா வாழணும்டா, கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது, வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்குங்க. ஆனா அவங்களுடைய குணத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நண்பர்கள் கூட்டத்துல தான் இருப்பாங்க. ஆனா மனம் விட்டு பேச, அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்க உண்மையான நண்பர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கங்க. எப்பவும் அடுத்தவங்களை ஒரு பொறாம கண்ணாலே பார்ப்பாங்கங்க. தன்னை விட அடுத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்கள விட நான் இன்னும் மகிழ்ச்சி ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. நிறைய கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தவங்க கவலையில இருக்கிறாங்கன்னா அதுல எப்படி பக்குவமா பேசணும் அப்படிங்கிறது இவருக்கு வராது. எப்பவுமே மகிழ்ச்சியா ஜாலியா கிண்டல் பண்ணணும் அப்படி சொல்லி ஏதாவது வார்த்தைகளை விட்டு மனசை காயப்படுத்திடுவார். சமயத்துல கடினமான வேலைகள்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்காதுங்க. அடுத்தவங்களை அரட்டை அடிச்சு உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேலையில கை வைக்க மாட்டாங்கங்க. கொஞ்சம் ஒதுங்கிதான் நிற்பாங்க. தன்னை யாராவது குறை சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதுங்க. அவங்கள எதிரியாவே நடத்துவாங்க, எதிரியாவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட குணம் கொண்ட இந்த அப்பாக்கள் குழந்தைகளை எப்படி நடத்துவாங்க, எப்படி வளர்ப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய குழந்தைகளுக்கும் கடத்துவாங்கங்க. குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு காட்டுவாங்க, பாடுவாங்க, நிறைய கதைகளை சொல்லுவாங்க. குழந்தைகளை எப்பவும் உற்சாகமாவே வச்சிருக்கணும்னு பார்ப்பாங்க. குழந்தைகளை அதிகமா மேல தூக்கி போட்டு பிடிப்பாங்க, கிச்சு கிச்சு காட்டுவாங்க. அந்த குழந்தைகளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனைவியையும் குழந்தைகளையும் அதிகமா சுற்றுலா கூட்டிட்டு போற அப்பாக்கள் இந்த மாதிரிப்பட்ட வகையை சார்ந்தவங்க. அதிகமா வெளியிடங்களுக்கு போகணும், இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பயணம் செய்யணும், நிறைய வெளியிடங்கள்ல சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த அப்பாக்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா எதிர்மறையா பார்த்தோன்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு கிச்சு கிச்சு காட்டி சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு அப்பாவுடைய வேலை இல்லையே. அந்த குழந்தையுடைய சின்ன சின்ன கவலைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாருங்க. கவலை தான் அவருக்கு பிடிக்காதே, அதை அம்மாவிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். குழந்தை எப்போ மகிழ்ச்சியா இருக்குதோ அப்போதான் அந்த குழந்தை கூட கனெக்ட் ஆவார். குழந்தை அடம் பிடிக்கிறது, அழுறது பிடிக்காது. அதுல சமாதானம் சொல்றதுக்கோ இறங்கி போறதுக்கோ அவருக்கு மனசு வராது. சில நேரங்கள்ல அந்த நேரத்தை கூட அவர் கிண்டல் பண்ணி அந்த குழந்தையுடைய மனசுல காயத்தை உண்டாக்கிடுவார். குழந்தைய வெளியே கூட்டிட்டு போறது தப்பு இல்லைங்க. ஆனா இந்த மாதிரிப்பட்ட அப்பாக்கள் கொஞ்சம் துருதுருப்பா பல வேலைகளை செய்யறதுனால குழந்தைகளை சரியா கவனிக்க மாட்டாங்க. சரியா அவங்களை கவனிக்காம அந்த குழந்தைகளுக்கு காயங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட அப்பாக்கள் அதிகமா நண்பர்களோட புழங்குறதுனால, அடிக்கடி பார்ட்டிக்கு போறதுனால கொஞ்சம் மதுவுக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைய உட்கார வச்சு குழந்தைக்கு சில ஒழுக்க நெறிகளை சொல்லி கொடுக்கறது, கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுக்கறது, டைம் டேபிள் போட்டு அந்த குழந்தைய வளர்க்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதுங்க. அது அவங்களுடைய ஜீன்லயே கிடையாது. பொழுதுபோக்காகவே வாழ்க்கையை எடுக்கிற ஒரு அப்பா. ஆகவே தனது குழந்தைய ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வளர்க்கணும், ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவருக்கு பெருசா இருக்காது. குழந்தைக்கு இதை தான் வாங்கி கொடுக்கணும், இதை தான் சாப்பிட கொடுக்கணும் அப்படி சொல்லி சிந்திக்கவே மாட்டார். குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா, எதையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இவருக்கு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பாக்கள்கிட்ட வளர்ற குழந்தைகளுக்கு இந்த அப்பாக்களுடைய அந்த விருந்து கலாச்சாரம், நண்பர்கள் கூட்டம், இதை பார்த்து பார்த்து கொஞ்சம் படிப்பு மேல கவனம் இல்லாம இவங்களை இதே போல நண்பர்கள் கூட ஜாலியா பார்ட்டிகள் நடத்துறதுக்கு சின்ன வயசுலயே பழகிடுவாங்க. இந்த மாதிரி சில சிக்கல்களையும் இவருடைய குழந்தை வளர்ப்புல இவர் உருவாக்கி விட்டுருவாருங்க.
ஆக இந்த மாதிரி மகிழ்ச்சியை விரும்புகிற எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அந்த அப்பாக்கள் எப்படி தங்களது குழந்தை வளர்ப்பை கொஞ்சம் கூட மெருகேற்றலாம், என்னென்ன மாதிரிப்பட்ட குணங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா இவங்களுடைய குழந்தை வளர்ப்பு உண்மையிலே பெர்ஃபெக்டா மகிழ்ச்சிகரமா மாறும். முதல்ல இந்த மாதிரி அப்பாக்கள் குழந்தைகள்கிட்ட விளையாடுறது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு தனிப்பட்ட நேரத்தையும் குவாலிட்டியான டைமையும் கொடுக்க பழகணுங்க. விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்ல, அந்த விளையாட்டுக்கு நடுவில் நான் எவ்வளவு என் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தேன், அந்த குழந்தை செய்ததை நான் பாராட்டினேன், உற்சாகப்படுத்தினேன், தட்டி கொடுத்தேன், இதுதான் குவாலிட்டியான டைம்ங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட அப்பாக்கள் தங்களது கான்செப்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அவங்களுக்கு என்னென்ன மகிழ்ச்சியை கொடுக்குமோ அது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒருவேளை அவருடைய குழந்தைகள் பர்சனாலிட்டி வகையில், டெம்பரமெண்ட் வகையில் கொஞ்சம் ஸ்லோ டு ஆக்டாக இருக்கலாம், கொஞ்சம் அமைதியை விரும்புகிற குழந்தைகளாக இருக்கலாம். ஆக அந்த குழந்தைகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் இயல்பாக அந்த குழந்தைகளை கொஞ்சம் சோசியலைஸ் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் அவர் பார்க்கணுமே தவிர அந்த குழந்தைகளை திட்டவோ அல்லது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கவோ செய்யக்கூடாதுங்க. மூணாவதாக, இந்த அப்பா எப்பவும் தன்னுடைய குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துறதே தன்னுடைய கடமைன்னு நினச்சி அந்த குழந்தைக்கு தன்னுடைய சிந்தனையில் என்னென்னலாம் விளையாட்டுகள் வருது அதை மட்டுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காம அந்த குழந்தையும் விளையாட்டுகளையும் செயல்பாடுகளையும் எடுத்து செய்யறதுக்கு அலோவ் பண்ணி அந்த குழந்தை செய்யறத பார்க்கணுங்க, கவனிக்கணும். அப்போ அந்த குழந்தைகிட்ட என்னென்ன திறமைகள் வெளிப்படுது அப்படிங்கிறத அந்த அப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய அதுக்கேற்றபடி வழி நடத்த முடியுங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட அப்பாக்கள் குழந்தைகளுக்கும் நெகட்டிவான ஃபீலிங், கடினமான உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு செவி கொடுக்கணுங்க. குழந்தைகள் அழுத உடனே அந்த குழந்தைகள் கெட்ட குழந்தைகள் கிடையாது, அடம் பிடிச்ச உடனே அந்த குழந்தைகள் கெட்ட குழந்தைகள் கிடையாது. அந்தந்த வயசுல அந்த குழந்தைகள் என்னென்ன எதிர்மறை உணர்வுகளை, எதிர்மறை அனுபவங்களை வெளிப்படுத்துவாங்களோ அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கணுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா உடனே விளையாட்டு காட்டுறதுலயே ஆர்வத்தை செலுத்தாம உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு கவனமா செவி கொடுக்கணும். எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள கிடக்கிற உணர்வுகளையும் கஷ்டங்களையும் அந்த அப்பா எப்போ செவி கொடுத்து கேட்க போறார். அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளை போர் அடிக்காம வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ஆக்குப்பை ஆகாதுங்க. அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். நல்ல நல்ல திறமைகள் அந்த குழந்தைகள் வளர்றதுக்கு பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யணும். குழந்தைகளை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லணும். சரியான நேரத்தில் அவங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். வெளிப்புறமான படங்காட்டுதலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் மட்டுமே விரும்பாம இந்த மாதிரி அப்பாக்கள் கொஞ்சம் அவங்களும் தன்னொடுங்கணும். உறவுகளில் நல்ல உறவுகளை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தேடணும், அதுக்காக உழைக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும், ஏமாற்றக்கூடாது. கொஞ்சம் அமைதியை பொறுமையை கடைபிடிக்க தொடங்கணும். அப்போதான் இந்த அப்பாக்களை பார்த்து அந்த குழந்தைகளும் கொஞ்சம் பக்குவப்பட தொடங்குங்க. ஆக ஆல் தி பெஸ்ட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.